ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். நம்ம இன்றைக்கி டைமரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைமர் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டு டைப் ஆஃப் டைமர்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆன் டிலே டைமர், இன்னொன்று ஆஃப் டிலே டைமர். ஸோ இப்போ ஆன் டிலே டைமர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் இந்த கிராஃப் பாருங்கள், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்றத டேரெக்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இன்புட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மேலே ஐஎன் அப்படின்றது இன்புட், கியூ அப்படின்றது அவுட்புட். ஸோ இது ஆன் டிலே டைமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஃப் டிலே டைமர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கும் ஒரு கிராஃப் எக்ஸாம்பிளுக்கு அது ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறதா இருந்தால் அவுட்புட்டில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்றத இந்த கிராஃபில் நம்ம சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் டிலே டைமரை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இப்போது நீங்கள் ஆன் டிலே டைமர், அதாவது நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ சென்சார் இன்புட் தரதாக வச்சுக்கிட்டோம், இல்லை நீங்கள் ஒரு புஷ் பட்டனோ இல்லை ஒரு சுவிட்ச் மூலியமாகவோ ஒரு இன்புட் கொடுக்குறீங்க. அப்போ இன்புட் கொடுக்குறது ஸ்டேட்டஸை தான் இந்த இடத்த மென்ஷன் பண்ணுறது. கசர் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு என்ன கொடுக்காது, அவுட்புட் கொடுக்காது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆன் டிலே டைமர். இப்போ என்ன ஆகும்னு நீங்கள் கொடுக்குற டைம் டிலே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 செகண்ட்ஸ் டிலே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோமே. அந்த ப்ரோக்ராம்லாம் சொல்லியிருக்கீங்க 5 செகண்ட்ஸ் டிலே. இப்போ நீங்கள் இன்புட் கிடச்சதுமே அந்த டைமருக்கு அது என்ன பண்ணணுன்னா டைமை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ எவ்வளோ நேரம் கவுண்ட் பண்ணிகிட்ருக்கோன்னா நீங்கள் கொடுக்குற ப்ரீசெட் வேல்யூ. ஸோ ப்ரீசெட் டைம் ரீச் பண்ணுறது வரைக்கும் உங்கள் அவுட்புட்டில் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரீசெட் டைமை ரீச் பண்ணதுமே அப்போ என்ன ஆகிடும்னா உங்களோட அவுட்புட் ஆன் ஆகிடும். அப்போ எவ்வளவு நேரம் ஆனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட இன்புட் எவ்வளவு நேரம் கண்டினியூஸாக ஆனில் இருக்கோ அது வரைக்கும் உங்களோட அவுட்புட்டும் கண்டினியூஸாக ஆனில் இருக்கும். ஸோ எப்போ இன்புட் சிக்னல் ஸ்டாப் ஆகுதோ, இன்புட்டில் நீங்கள் இன்புட் கொடுக்கல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க, இல்லை சென்சார் சென்ஸ் பண்ணுறது நிப்பாட்டுச்சு அப்படின்னா இமீடியட்டாக என்ன ஆகிடணுன்னாக்கா டைமர் ரீசெட் ஆகிடும். ஸோ உங்களோட அவுட்புட்டும் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன் டிலே டைமர். இதுவே நீங்கள் ஆஃப் டிலே டைமர் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்புட் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக உங்கள் டைமர் அவுட்புட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பட் அவுட்புட் எப்போ ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்டை நீங்கள் கட் பண்ணதுமே நீங்கள் கொடுத்த ப்ரீசெட் டைமை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த 5 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் டைமர் அவுட்புட்டை ஆஃப் பண்ண விடாது. ஸோ கண்டினியூஸாக ஆன்லேயே வச்சுக்கும். அதை தான் இங்கே போட்டிருக்காங்க, ஆஃப் டிலே டைமருடைய நீங்கள் கொடுக்குற ப்ரீசெட் டைம் வரைக்கும். இது 5 செகண்ட்ஸாக இருக்கட்டும், 10 செகண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அந்த டைமுக்கு ஏற்ற வரைக்கும் இது கண்டினியூஸாக ஆனில் தான் இருக்கும். அப்புறமா தான் உங்களோட அவுட்புட்டை அது ஆஃப் பண்ண போகுது. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நம்ம ஆன் டிலே டைமரை பொறுத்த வரைக்கும் இன் பிட்வீனில் இந்த டைம் டிலே ரன் ஆகிட்டுருக்கு இல்லையா, இந்த டைம் டிலே ரன் ஆகிட்டுருக்கிற இன் பிட்வீனில் நீங்கள் ஒருவேளை டைமரை நீங்கள் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் இந்த டைமர் ரீசெட் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணும்போது ஃப்ரம் த பிகினிங் 1 2 3 அப்படின்ற மாதிரி தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் விட்ட இடத்துலேருந்து கவுண்ட் பண்ணாது. அதுக்கு வேறு டைமர் இருக்குது, ரிடன்டிவ் ஆன் டிலே டைமர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த நார்மல் ஆன் டிலே டைமர் எப்போல்லாம் இன்புட் கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் அது முதல்ல இருந்தே கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் கொடுத்த ப்ரீசெட் வேல்யூ ரீச் பண்ணதுமே உங்களோட அவுட்புட்டை ஆன் பண்ணும். இன் பிட்வீனில் எங்கேயாவது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரீசெட் ஆகிடும். மறுபடியும் இன்புட் கொடுக்கும்போது ஃப்ரம் த பிகினிங் இது கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் இதை வச்சு அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நார்மலாக உங்களுக்கு இதில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இன்புட் எடுப்பீங்க. இன்புட் ப்ளேஸ் பண்ணதுமே இன்புட் அட்ரஸ்னால் 0.0 கொடுக்குறேன். இதோடைய அட்ரஸ் நம்ம கொடுக்கலாம். எப்படி இன்புட் அப்படின்னு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இன்புட் அப்படின்றது வந்துருச்சு. இப்போ நான் கண்டினியூஸாக லைன் போடுறேன். இப்போ நம்ம டைமர் டிஃபைன் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ டைமருக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஐஎன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இங்கே டைப் பண்ணவும் ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக டைப் பண்ணுறேன். ஸோ டிஐஎம் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ டிஐஎம் போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பேஸ் பார் கொடுங்க. ஸ்பேஸ் பார் கொடுத்ததுமே இதோட அட்ரஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அட்ரஸ் பார்த்திங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை டைமர் 1 அப்படின்றதுனால 1ன்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டைம் வேல்யூ கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன், ஹேஷ் எனக்கு 5 செகண்ட்ஸ் அப்படின்னாக்கா நான் 15 கொடுத்து டிஃபைன் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா டைமர் பிளாக் டிஃபைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். என்ட்ரு கொடுத்தாலே போகிறோம், டைமர் வந்துடும். இப்போ நீங்கள் உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு மேலே வச்சுட்டு என்ட்ரு கொடுங்க. நான் கொடுத்தது வந்துச்சு இல்லையா, டிஐஎம் ஸ்பேஸ். ஸோ நான் 1ன்னு கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக 2 டிஜிட் ஆட் ஆகுது, அதுவே எடுத்துக்கிச்சு. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். ஃப்ரம் 0 to நீங்கள் கொடுக்கலாம். ஓகே. ஸோ ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஹேஷ் 50 ஃபார் 5 செகண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டைமர்லேருந்து அவுட்புட் கால் பண்ணுறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இது ஃபஸ்ட்டு ரங்க் நான் செலக்ட் பண்ணுறேன். 0 அப்படின்றது இல்லையா, இது ஃபஸ்ட் ரங். இங்கே நான் அவுட்புட் நான் டிஃபைன் பண்ணவே இல்லை, செகண்ட் ரங்.
ஸோ 1 அதாவது 0 1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இன்புட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இன்புட்டுக்கு நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இன்புட் அட்ரஸ் கொடுப்போம். பட் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா டைமரோட அட்ரஸ். இப்போ டைமருக்கு வந்து என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோம் நான் சொன்னேன். ஸோ 1ன்னு கொடுத்தோம் இல்லையா, புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ நான் வந்து T1 அதுவே வந்து 00 அது ஆட் பண்ணிக்கும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் வெறும் T1ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இதுக்காக கமாண்ட் கொடுக்கணும்னா கொடுங்க, நான் எதுவுமே தரல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரங்கை கம்ப்ளீட் பண்ணுறேன். அவுட்புட் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம டிஃபைன் பண்ணுவோம்ல, கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவுட்புட் 100.0ன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு அவுட்புட் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இன்புட் கொடுத்துருக்கேன், டைமர் பிளாக் போட்டிருக்கேன், டைமருக்கு வந்து அட்ரஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஸ்பேஸ் கொடுத்து அதோட டைமருக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் டிலே வேணும்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 5 செகண்ட்ஸ் கொடுத்தாச்சு. டைமர்லேருந்து அவுட்புட் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்புட் நான் டேரெக்டாக போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ சிமுலேட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரோக்ராமை சிமுலேட் பண்ணி கம்பைல் பண்ணி பார்க்குறதா இருந்தால் நீங்கள் கம்பைல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு வந்து ஒரு எரரும் இல்லை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் ஸ்டார்ட் சிமுலேட்டர். ஸோ சிமுலேட்டர் போயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த ப்ரோக்ராம் என்ன ஆகுது, சிமுலேஷன் விண்டோக்குள்ளே போயிடுச்சு. இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் பிஎல்சியோட கம்யூனிகேட் பண்ணும்போதும் பண்ணுவீங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க, பிஎல்சி டவுன்லோட் பண்ணும்போது பிஎல்சி, ஸோ இங்கே வந்துட்டு ஆன்லைன் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அப்புறமா பிஎல்சியில் போயிட்டு வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. அதனால் வந்து நான் சிமுலேஷனில் சொல்லி தரனால உங்களால் டேரெக்டாக லைவாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஐ மீன் ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கற்றுக்கலையே அப்படின்னு நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ உங்கள் சாஃப்ட்வேர் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சாஃப்ட்வேர் செக் பண்ணிக்கோங்க. தட் ஃபைன். இப்போ நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். இன்புட் நம்ம கொடுத்துட்டோம். 1 அப்படின்றது இன்புட் இல்லையா. இப்போ சென்சார் சென்ஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம், இல்லை நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்கள், இப்போ அந்த டைமர் வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமர் கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ டைம் கொடுத்துருந்தீங்க, 5 செகண்ட்ஸ். 5 செகண்ட்ஸுக்கு அப்புறமா என்னாச்சு, உங்களோட அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் இன்புட்டை ஸ்டாப் பண்ணுறேன். நான் ஸ்டாப் பண்ணதுமே என்னாச்சு, உங்களுடைய அவுட்புட் வந்துட்டு இமீடியட்டாக ஆஃப் ஆயிடுச்சு. இதை தான் நான் வந்து உங்களுக்கு இந்த கிராஃபில் சொல்லியிருந்தேன். இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்கள் அவுட்புட்டை ஆன் பண்ண விடாது. நீங்கள் கொடுத்துற 5 செகண்ட்ஸ் டிலே வரைக்கும் அது வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவுட்புட் ஆன் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கும். ஸோ இன்புட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்புட் என்ன ஆகிடும், இமீடியட்டாக வந்துட்டு ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான் நான் பாருங்கள் இன்னொரு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுமே இப்போ டைமர் ஆன் ஆகிடுச்சு. தட் மீன் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆஃப்டர் த டைம் டிலே உங்களோட அவுட்புட்டை ஆன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னாக்கா என்ன ஆயிடுச்சு, அவுட்புட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பாயிண்ட் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா. ஸோ இன் பிட்வீனில் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க. இன் பிட்வீன் தட் கவுண்டிங் பீரியடில் நீங்கள் மறுபடியும் வந்து இன்புட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிடும், அது ரீசெட் ஆகிடும். ஸோ ஓகேங்களா. நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃப்ரம் த பிகினிங் வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இன் பிட்வீனில் நீங்கள் எங்கே டிஸ்டர்ப் பண்ணாலும் இந்த டைமரை பொறுத்த வரைக்கும் ரீசெட் ஆகிடும். ஓகே. ஸோ எப்போ நீங்கள் கண்டினியூஸாக வந்து இன்புட் கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்துட்டு உங்கள் அவுட்புட் அந்த டைம் டிலேக்கு அப்புறமா ஆன் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு வாட்டி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா எந்த டைமில் நின்றதோ அந்த டைம்லேருந்து மறுபடியும் எனக்கு கவுண்ட் ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு ரிட்டர்ன் டியூ ஆன் டிலே டைமர் அப்படின்லாம் ஏபியில் சொல்லுவாங்க. ஸோ ஓமனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருந்த மாதிரி நான் பார்க்கல. ஸோ அந்த ஏபியில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து அந்த மாதிரி ஹோல்டு பண்ணி கூட நம்ம பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த பிளாக்கை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்படி தான் வந்துட்டு உங்களோட டைமர்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. ஸோ ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இப்போ அந்த டைமர் பேஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை பாருங்கள், பார்த்துட்டு அந்த ஆன்சர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நோட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட ஆன்சர்ஸை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின்ஸை ஷார்ட்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸை முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள். ஸோ ஈஸியாக வந்து ஃப்ரீயாக கற்றுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ.